ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டெட் தேர்வர்கள் எக்ஸாம் ஹாலுக்கு என்னமான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், எக்ஸாம் ஹாலில் எதெல்லாம் பார்த்தா ஃபாலோ பண்ணணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். trb.tngovernment.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான எக்ஸாம் நடக்க போகுதுங்க. இது வரைக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுல புதிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஹால் டிக்கெட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு எந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க, பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அல்லது ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி அல்லது அப்ளிகேஷன் ஐடி மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதுமானது. இதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுற மாரி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எடுத்துட்டாங்க. நிறைய பேருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்ற காரணத்துக்காக. மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு என்ட்ரு பண்ணிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், அப்ளை பண்ண சொல்ல எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகும். இல்லை உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி விண்ணப்பதாரர் பெயர், உங்களுக்கான ரோல் நம்பர் என்ன, அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ன கொண்டு போகணும் அப்படின்னா ஹால் டிக்கெட். இந்த ஹால் டிக்கெட்டை கம்பல்சரி கொண்டு போகணும். அப்போ தான் உங்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே விடுவாங்க. அதேமாரி இந்த ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பக்கம் மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் கொண்டு போனால் போதுமானதுங்க. நிறைய பேஜஸ் கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜெலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பேஜை மட்டுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. அதேமாரி ஹால் டிக்கெட்டை பார்த்தா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்லையும் கொண்டு போகலாம் அல்லது கலர்லேயும் கொண்டு போகலாம். அதை உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போங்க. பட் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஹால் டிக்கெட் பக்கம் கம்பல்சரி கொண்டு போகணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். அதாவது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பார்த்தா உங்களுக்கான இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் எங்கே போயிட்டு எக்ஸாம் எழுத போகிறனோ அதுக்கான தேர்வு மையம்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போகுது. இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு முன்கூட்டியே போகணும். அதனால் உங்கள் வீட்டிலேருந்து அந்த எக்ஸாம் ஹால் எத்தனை கிலோமீட்டருக்கு, நம்ம முன்கூட்டியே எத்தனை மணிக்கு போகணும், அதெல்லாம் முன்னாடியே பார்த்தா ப்ரீ பிளானாக பார்த்தா நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி கிளம்பி சீக்கிரமாக போக பாருங்கள். அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான டைமிங், அதாவது பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் 16/11/2025, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 15/11/2025 அன்னைக்கு நடக்க போகுது. ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 மணிக்கு பார்த்தா காலையில் அந்த எக்ஸாம் சென்டருக்கு வர சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனுக்கு 8:30 மணிக்கு போயிடுங்க. கேட் எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 9:30 மணிக்கெலாம் கேட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் 9:30 மணிக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 9 to 9:20க்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிடுங்க. எக்ஸாமுக்கான டைமிங்கை பொறுத்த வரைக்கும் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எல்லாருக்குமே எக்ஸாம் நடக்கும். பிடபிள்யூடி கேட்டகரி மட்டும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக டைம் கொடுக்குறாங்க. 10 மணிக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். பட் 9:30 மணிலேருந்தே உங்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உட்கார வச்சு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே பார்த்தா கொடுப்பாங்க. அதனால் 9:30 மணிக்கெலாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஹால் டிக்கெட் கம்பல்சரி நீங்கள் கொண்டு போகணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், இப்போ உங்களுக்கு 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதேமாரி 1 மணிக்கு தான் எக்ஸாம் முடியுது. ஒருவேளை நீங்கள் நடுவில் எக்ஸாமை முன்கூட்டியே முடிச்சிட்டிங்க அப்படின்னா வெளியே அனுப்ப மாட்டாங்க. அந்த 1 மணி வரைக்கும் எக்ஸாம் எப்போ முடியுதோ எல்லாருக்கும் எப்போ வெளியே விட்றாங்களோ அப்போ தான் உங்களுக்கும் விடுவாங்க. நீங்கள் முன்னாடியே முடித்தாலும் கம்பல்சரி வெளியே விட மாட்டாங்க. எக்ஸாம் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கம்பல்சரி கொண்டு போகிற மாரி இருக்கீங்க. அதையும் கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஹால் டிக்கெட் கூட ஒரிஜினல் டாக்குமெண்ட், என்னமான டாக்குமெண்ட் கொண்டு போகலாம் அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இந்த 4த்தில் ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை இந்த ஹால் டிக்கெட் கூட கொண்டு போயிடுங்க. ஒருவேளை இந்த அதாவது இஃப் எனி கேண்டிடேட் ஃபெயில் டு பிரிங் தி எபோவ் மென்ஷன் ஃபோட்டோ ஐடென்டி கார்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. மறக்காத ஹால் டிக்கெட் கூட 4த்தில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு போங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரஃபோருக்காக நீங்கள் எதுவுமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கொண்டு போக தேவையில்ல. ஏன்னா கொஷின் புக்லெட்டு ரஃப் ஷீட்டுக்குன்னு பார்த்தா ஒரு பேஜ் நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் மெத்தடில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. அதனால் நீங்கள் பென் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். எந்த பென் அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்லி பிளாக்கு அந்த பால் பாயிண்ட் பென்னை மட்டும்தாங்க பயன்படுத்தணும். ப்ளூ கலர் பென்னோ ரெட் கலர் பென்னோ அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஒன்லி அந்த கருப்பு பைபந்து பெனான்னு சொல்லுவாங்க. ஸோ பால் பாயிண்ட் பென்னை மட்டும் பயன்படுத்த பாருங்கள். வேறு எந்த பெண்ணுமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டே வந்து பார்த்தா திருத்த மாட்டாங்க, இன்வாலிட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எந்த விதமான எலக்ட்ரானிக் ஐட்டம், மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், மைக்ரோஃபோனாக இருக்கட்டும், கால்குலேட்டராக இருக்கட்டும், லாக் டேப்லெட்டாக இருக்கட்டும், ஸோ பேப்பர், டிஜிட்டல் வாட்சஸ் இந்த மாதிரி எதுவுமே அலௌடு இல்லை அப்படின்றதே சொல்லிட்டாங்க. இதை தவிர்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சில இது, அதாவது தே ஷுட் நாட் பியர் பெல்ட் வந்து அணிஞ்சிட்டு போகக்கூடாது, எனி டிஜிட்டல் வாட்சஸ் வந்து கட்டிட்டு போகக்கூடாது, ஷூ வந்து போட்டு போகக்கூடாது, ஹை ஹீல்ஸ் போட்டு போகக்கூடாது, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒன்லி செப்பலில் தான் நீங்கள் வரணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பெல்ட்டு ஷூலாம் வந்து போட்டுட்டு போகக்கூடாது, ஹை ஹீல்ஸ் வந்து போட்டு போகக்கூடாது. ஓகே, அதேமாரி கேண்டிடேட் ஆர் நாட் அலோட் டு கேரி எனி பிரிண்டட் ஆர் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் எதுவுமே வந்து பார்த்தா கையில் கொண்டு வரக்கூடாது, எந்த விதமான புக்ஸுமே நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்லி உங்கள் ஹால் டிக்கெட் இருக்கணும், அதேமாரி அந்த ஒரிஜினல் ஐடென்டி கார்டு இருக்கணும், வேறு எதுவுமே வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது அந்த மார்க்கை பற்றி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதேமாரி மற்றவங்கள வந்து பார்த்தா எக்ஸாம் ஹாலில் பேசுகிறது, பார்த்து எழுதுறது அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ வந்து பார்த்தா உங்களை எக்ஸாம் ஹால்லேருந்து ஒதுக்கி வைப்போம் அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தா நீங்கள் 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 9:30 மணிக்கு ஓஎம்ஆர் ஷீட் வந்து கொடுத்துருவாங்க. 9:30 மணிக்கெலாம் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்ததுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது முதல்ல உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 9:15க்கு அந்த மாதிரி கொஷின் புக்லெட் கொடுப்பாங்க, அதாவது கொஷின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா பேஜுமே வந்து திருப்பி பாருங்கள், எல்லா பேஜுமே கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா, ஏதாச்சும் வந்து நடுவில் மிஸ்டேக் ஆகிருக்கா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு மிஸ்டேக் ஆகிருக்கா அப்படின்னா சம்மந்தப்பட்ட அறை கண்காணிப்பாளர் அவங்ககிட்ட தெரிவிச்சிங்க அப்படின்னா அவங்க வேறு கொஷின் பேப்பரை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் கொஷின் புக்லெட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கொஷின் புக்லெட் நம்பரை ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் எழுதுனுங்க. அப்படி எழுதாமல் விட்றீங்க அப்படின்னா மதிப்பெண் குறைப்பாங்க, அதேமாரி இன்வாலிட் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க, அந்த சைன்லாம் நீங்கள் பண்ணிடுங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே முன்கூட்டியே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறாங்க, ஸோ வந்து கவலைப்பட வேணாம், அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதேமாரி ஷேடோ பண்ணுறது சரியான முறையில் ரவுண்டாக ஷேடோ பண்ண பாருங்கள், எல்லாத்தையுமே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ட்ரெஸ் கோடை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ட்ரெஸ் கோடு போட்டு போனால் போதுமானதுங்க. ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நார்மலாக இந்த ஷார்ட்ஸ் போட்டு போகிறது, அதேமாரி வந்து பார்த்தா டிஷர்ட் போட்டு போகிறது அதெல்லாம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு டீசென்ட் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் போனவே போதுமானது, அதுவும் ரொம்ப ஃபார்மல் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நார்மலாக ட்ரெஸ் போட்டு போங்க, இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.